இது ரெண்டும் ஒரே மாடல்னு நினைக்கிறேன். இல்லை, ஆனால் இதில் பாருங்கள், ஒரு ஸ்மைல் மாதிரி கொடுத்துருக்கான், இதில் ப்ளைனாக இருக்குது. பட் ரெண்டுமே என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து சிட்டிசனோடது. ஆக்சுவலாக இந்த டேட்டா பேங்க்கு, பிடிஏ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் அப்போ வந்து விட்டுருக்காங்க. கேஷியோ அதில் மெயின், ஏகப்பட்ட மாடல் கேஷியோ விட்டுருக்கான். வாங்க இப்போ சிட்டிசனோடது பார்க்கலாம். சிட்டிசன் வந்து ஏற்கனவே MB300 பார்த்தோமா, இப்போ இது MB1500. இதில் பாருங்கள், இங்கே வந்து டைமிங், இந்த எத்தனை மணி நேரம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டான். லண்டன் வந்து 00, அடுத்தது பாரிஸ் சைபர் 1, அடுத்தது CIA என்ன கண்ட்ரின்னு தெரியலையே, அடுத்தது மவ் என்ன கண்ட்ரின்னு தெரியல, மாஸ்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் கீ அது என்னன்னு தெரில. இங்கே கொடுத்துருக்கான், பக்கத்தில் பெருசாகவே கொடுத்துருக்கான், நான் தான் பார்க்கல. கராச்சி, கைரோ, பாரிஸு, லண்டன். அடுத்தது BKK பேங்காக், TYO டோக்கியோ, ANC ஆன்கோரேஜ், DEN டென்வர், NYC நியூயார்க். அடுத்து இது, அதாவது இந்த அமெரிக்காவில் யூஎஸ்ஏன்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கேயே வந்து 4 டைமாக இருக்குமா, வேறு ஏரியாவில் வேறு டைமாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து 32 KB தான் மெமரி. அடுத்தது இது பட்டன்ஸ்லாம் பாருங்கள், இது வந்து டச்சு, லைனாக இருக்குது பாருங்கள், பட்டன்லாம் வந்து டச்சு. இது லைட் எரியும், பேட்டரி போட்டால் லைட் எரியும், அப்படி டச் பண்ணுறது. டெக்னாலஜி செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆன் ஆஃப் கொடுத்துருக்கான், டெலிஃபோன் பட்டன் கொடுத்துருக்கான், ஸ்கெடியூல் இருக்குது, கால்குலேட்டர் இருக்குது, கேலண்டர் இருக்குது, மெமோ இருக்குது, கிளாக் இருக்குது, அலாம் இருக்குது, டைம் இருக்குது, அப்புறம் கேபிட்டல் மாற்றுறது இதே இருக்குது. அடுத்து சர்ச் பட்டன் கொடுத்துருக்கான், டேட்டா டெலீட்டு, எடிட்டு, இன்சர்ட் 4 பட்டன் இங்கே இருக்குது. ப்ளஸ் வந்து இதை ரைட்டு லெஃப்ட்டு அந்த பட்டனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபேக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை, ஃபேக்ஸ் நம்பர்ஸ்லாம் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. கேபிட்டல் கொடுத்துருக்கான், ஸ்பேஸ் கொடுத்துருக்கான், ஷிஃப்ட்டு என்ட்ரு, அப்புறம் QWERTY கீபேடு கொடுத்துருக்கான். மேலே 1 2 3 லைனாக கொடுத்துருக்கான். நம்ம இப்போ மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் மாதிரி வரிசலாக கொடுத்துருக்கான் QWERTY கீபேடு. மேலே 1 2 3 4 5. இது வந்து ஒரு அற்புதமான மாடல் தான். இந்த உள்ள தண்ணி பூந்த மாதிரி இருக்குல்ல, இது வந்து எப்போலேருந்தே இருக்குது, இது காயவே மாட்டேங்குது. ஸோ இந்த மாடலும் வந்து ஒரு அட்டகாசமான மாடல் தான். அடுத்தது சிட்டிசனே தான். நம்ம ஏற்கனவே 2 மாடல் பார்த்தோம், இது 3வது. இது பழைய சிட்டிசன், ஓல்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன கொடுத்துருக்கான், டெலிஃபோன் டைரக்டரி கொடுத்துருக்கான், ஸ்கெடியூல் கொடுத்துருக்கான், வேர்ல்ட் டைம் கொடுத்துருக்கான், டைம் இருக்குது, அலாம் இருக்குது, அப்புறம் டவுன் டைமர் வேறு இருக்குது, கவுண்ட் டவுன் ஸ்டாப்பர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது, டவுன் டைமர் இருக்குது, கேலண்டர் இருக்குது. அடுத்து ஃப்ளோட்டிங் யூனிட் கன்வர்ஷன், கன்வர்ஷன் கொடுத்துருக்கான், ஃபிக்ஸ்டு யூனிட் கன்வர்ஷன். ஓகே, இது 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்கான். கன்வர்ஷனில் இப்போ அந்த ஃப்ளோட்டிங் யூனிட் கன்வர்ஷன்னா டாலர் டு INR, இந்தியன் ருபீஸு இப்படிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங் வேறு மாறும். அதனால் நம்ம வந்து அந்த எவ்வளோ, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ, ஒரு டாலர் எவ்வளவு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மேற்படி எத்தனை வேணுமோ அதை பார்த்துக்கலாம். அண்டு ஃபிக்ஸ்டுன்னா இந்த கிலோமீட்டர்னால் எத்தனை மீட்ரு, சென்டிமீட்டர்னால் எத்தனை மில்லிமீட்ரு, இதெல்லாம் ஃபிக்ஸ்டு. அந்த கன்வர்ஷனும் கொடுத்துருக்கான். அண்டு இதில் பாருங்கள், இதுலேயும் வந்து நம்பர்ஸ் ஷிஃப்ட்டு அமுத்தி இந்த ஆல்ஃபா நியூமரிக் பட்டன் அமுத்தி நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10 இது வரைக்கும் அந்த நம்பர் இருக்குது. அதுக்கு அடுத்தது கேல்குலேட்டர்களுடைய வர ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ இங்கே டாலர் கன்வர்ஷன், என் கன்வர்ஷன், யூரோ கன்வர்ஷன், இதுக்கான பட்டன்ஸும் இதிலே இருக்குது, இந்த பட்டன். அப்புறம் இது அலாம் கிளாக்கு AM PM செட் பண்ணுறதுக்கு 24 மணி நேரமாக தெரியணுமா, டைம் வந்து 12 மணி நேரமாக தெரியணுமா, அந்த ஆப்ஷனும் இருக்குது. சீக்ரெட் கீபேடு அதுவும் கொடுத்துருக்கான், எல்லாம் கொடுத்துருக்கான், நல்லாயிருக்கு. இங்கே மேலே பட்டன்ஸ் இருக்குது, டைமு, டெலிஃபோன் டைரக்டரி, கேலண்டரு, இதெல்லாம் மேலே பட்டன் இருக்குது. இதெல்லாம் ரேடியமில் இருக்குது. நைட்டில் கூட நமக்கு இது விசிபிளாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது சிட்டிசன் பார்த்தாச்சு. இதுக்கடுத்து நம்மக்கிட்ட ஷார்ப்பு, ஒரே ஒரு ஷார்ப் தான் இருக்குது.
ஆக்சுவலாக இந்த டிஜிட்டல் டைரிஸ்லாம் நிறைய கம்பெனிஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஆர்கனைசர்ஸ். வீடியோகான் இருக்குது, நம்மக்கிட்டே வந்து வீடியோகான் இருக்குது, கேஷியோ இருக்குது, ஷார்ப் இருக்குது, சிட்டிசன் இருக்கா. இது தவிர்த்து இன்னும் ஒரு 5-6 கம்பெனி இருக்காங்க. ஆனால் அந்த டிஜிட்டல் டைரியில் நமக்கு ஒன்றும் கிடைக்கல. கிடைச்சா வாங்கி காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இது வந்து ஷார்ப்பு அப்படிங்கிற கம்பெனியோடது. ஷார்ப்பில் வந்து ஷார்ப் எலக்ட்ரானிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சுருக்கான். ஃபாரின்லலாம் பயங்கர ஃபேமஸ்ஸு. நம்ம ஊரில் தான் ஒன்றும் இது இல்லை. இது ஷார்ப். சரி வாங்க, ஷார்ப்பு இதோடைய மாடல் நம்பர் பாருங்கள், EL6810. இது வந்து 64 KB தான். அண்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன் என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்ப்போம். ஃபோன் நம்பரை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, சர்ச்சிங் எப்படி பண்ணுறது, செட்டிங் கிளாக் எப்படி பண்ணுறது, யூரோப்பியன் கேரக்டர்ஸ் எப்படி வைக்கிறது, இது எல்லாமே கொடுத்துருக்கான். இதில் வித்தியாசமாக கொடுத்துருக்கானப்பா, அடேங்கப்பா. இதில் எல்லாமே பயங்கரமாக கொடுத்துருக்கான். அடுத்து இதில் கேம் வேறு வச்சுருக்கான்ப்பா. இதில் இங்கே பாருங்கள், கேம் பட்டன் ஒன்று இருக்குது பாருங்கள். இதை அமுத்திட்டு கேம் மட்டும் நம்ம இதை அமுத்தி விளையாடணும் போல இருக்குது. அடுத்து கேல்குலேட்டருக்கு இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்கான். அப்புறம் இங்கே ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் டெலிஃபோன் டைரக்டரி 1, டெலிஃபோன் டைரக்டரி 2. அடேங்கப்பா, எதுக்கு 2 கொடுத்துருக்கான்னு தெரியல. அடுத்து ஸ்கெடியூல் இருக்குது, மெமோ இருக்குது, கிளாக் இருக்குது, கேல்குலேட்டர் இருக்குது, கன்வர்ஷன் இருக்குது, QWERTY கீபேட் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இமெயில் ஐடி சேவ் பண்ணுறதுக்கான அட்டு பட்டன்லாம் கொடுத்துருக்கான் பாருங்கள். @ அந்த பட்டன் இருக்குது, இமெயில் இருக்குது. ஓகே, இமெயில் நம்ம போடணும் அப்படின்னா இமெயில் கிளிக் பண்ணிட்டோம்னா www அப்படி இது வந்துடும் போல இருக்குது. அதாவது இந்த இது அடுத்தது இமெயிலுக்கு அது வராது, பட் இது ஏதோ கொடுத்துருக்கான், www 3 இது கொடுத்துருக்கான், ஏன்னு தெரியல. ஷிஃப்ட் இருக்குது, கேப்ஸ் இருக்குது, சிம்பிள் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, எடிட் இருக்குது, டெலிட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பக்காவாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. இது எல்லாம் டிஜிட்டல் டைரி. ஸோ இது எல்லாமேவும் நம்மக்கிட்ட இருக்கிற டிஜிட்டல் டைரி. பிடிஎஸ் வந்து நம்ம தனி வீடியோவாக பார்ப்போம், ஓகேவா? இப்போது இவனெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற டிஜிட்டல் டைரி. அடுத்து இன்னொரு டிஜிட்டல் டைரி இருக்குது, இன்னொருத்தவன் இருக்கான் இல்லையா, அவனையும் பார்த்துருவோம். ஸோ ஓகே, இதுதான் இன்னொருத்தவன், ரோலோடெக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி, எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி. இவனும் வந்து ஒரு டிஜிட்டல் டைரி தான். ஸோ இவன் எப்படி இருக்கான் பாருங்கள். இவனு வந்து பயங்கரமாக இருக்கானா. மேலே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கான், இங்கே வந்து டெலிஃபோன் டைரக்டரி. அடுத்தது வந்து இது இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்டர்நெட் பட்டன் இருக்குது, டைமிங் அலாம் இருக்குது, ஸ்கெடியூல் இருக்குது, கேலண்டர் இருக்குது, டு டூ மெமோ இருக்குது, ஆனிவர்சரி இருக்குது. அடுத்து இது வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்குது, கன்வர்ஷன் இருக்குது, கேல்குலேட்டர் இருக்குது, லைட் பேக்லைட் ஆப்ஷனும் இருக்குது. வாவ், மாடலே செம்மையாக இருக்குது பாருங்கள். QWERTY கீபேட் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள், இதெல்லாம் கொடுத்துருக்கான். சர்ச் ஆப்ஷன், சிம்பிளு, இது வந்து சிஸ்டமோடு கனெக்ட் பண்ணுறது, இன்டர்நெட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்கான். ஆனால் இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தான் தெரியலையே. பிசிக்கு வந்து பிசியோட கனெக்ட் பண்ணுறது பிசி போர்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கான் பாருங்கள். இது மூலயமா பிசி கனெக்ட் பண்ணலாம்ல இருக்குது. பிசி போர்ட்டுன்னே அவனுக்கு கொடுத்துருக்கான், வேறு மாதிரி. ஆனால் இதில் வந்து நெட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதுன்னு எனக்கு அதாவது சிம் கார்டு கிடையாது இதில். பட் வந்து இந்த ஐஆர் இல்லை ப்ளூடூத் எதில் கனெக்ட் பண்ணுவாங்கன்றது தெரியல எனக்கு. ஓகே வாங்க, இது நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா பேங்க்ஸ், அதாவது டிஜிட்டல் டைரி. இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டிஜிட்டல் டைரி. நம்ம பிடிஎஸ் பார்க்க போகிறோம்.